வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் இன்னைக்கு நாம் ஸ்ரீலங்காவில் உள்ள அசோகா வாடிகாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அசோக வாடிகா என்பது ராட்சச மன்னன் ராவணனின் ராஜ்யத்தில் அமைந்துள்ள லங்காவில் உள்ள ஒரு தோப்பு ஆகும். இதை நாம் சுற்றி பார்த்து கொண்டே தெரிந்து கொள்ளலாம். இது விஷ்ணு புராணம் மற்றும் வால்மீகியின் இந்து இதிகாசமான ராமாயணத்திலும் துளசிதாஸ் எழுதிய ராம சரித்திரமானஸ் உட்பட அனைத்து பதிப்புகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சுந்தரகாண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாடிகாவை சுற்றி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட தோட்ட வீடுகள் உள்ளன. ராமனின் மனைவியான சீத்தை ராவணனின் அரண்மனையில் தங்க மறுத்ததாலும் அசோக வாடிகாவில் உள்ள சிம்சாப மரத்தடியில் தங்க விரும்பியதாலும் கடத்தப்பட்ட பிறகு ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட இடம் இதுவாகும். இங்குதான் ராவணனின் மனைவி மண்டோதரி அவளை சந்திக்க வந்தாள். மேலும் அனுமன் அவளை முதலில் சந்தித்த இடத்திலும் ராமனின் விரல் மோதிரத்துடன் தன்னை அடையாளம் காட்டினாள். ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான காவிய போர் முடிவடையும் வரை சீத்தை அசோக வாடிகாவில் தங்கியிருந்தாள். இதன் விளைவாக ராவணன் மற்றும் இந்த குலத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது. சீத்தையை தேடி இலங்கைக்கு முதலில் சென்றபோது அசோக வாடிகாவின் பெரும்பகுதி அனுமனால் அழிக்கப்பட்டது. அசோக வாடிகாவின் மையத்தில் இருந்த பிரம்மதாவனமும் அழிக்கப்பட்டது. சீதா மாதா அமர்ந்திருந்த அசோக மரத்தின் அடியில் அவரது பாதம் பதிந்துள்ளது. சீதா நதிக்கரையில் உள்ள ராமர் லக்ஷ்மணன் சீதா கோவிலுக்கு பின்னால் உள்ள கல்லில் ஹனுமந்தரின் பாதம் பதிந்துள்ளது. சீதா மாதாவை தேடி ஹனுமன் சீதா மாதா அமர்ந்திருந்த அசோக மரத்தின் மீது குதித்ததாக கூறப்படுகிறது. இன்றும் அவரது பாதத்தின் அடையாளங்களை பக்தர்களால் காண முடிகிறது. அசோக மரங்கள் இலங்கையின் இந்த பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன, வேறு எங்கும் இல்லை. அசோக வாடிகா செல்லும் வழி மிகவும் கடினம். சீதா என்ற நதியின் கரையில் 3000 ஆண்டுகள் பழமையான ராமர் லக்ஷ்மணன் சீதை சிலைகள் உள்ளன. கரையில் ராமர் லக்ஷ்மணன் சீதா கோவிலுக்கு பின்னால் அடர்ந்த காடு உள்ளது. ஆனால் யாரும் அங்கு செல்வதில்லை. காட்டிற்கு செல்லும் பாதை மிகவும் கடினமானது. இங்கு பல மரங்கள் உள்ளன. ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அசோக் மரம். சீதா மாதாவின் பிரசன்னத்தால் புனிதப்படுத்தப்பட்ட அசோக் வாடிகா என்ற காட்டில் ஒரு பார்வை நம்மில் பாவ் என்று அழைக்கப்பட்டது. உள்ளூர் தமிழ் இந்துக்கள் அசோக் வாடிகாவை அசோக் வனம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஹனுமந்தால் எரிக்கப்பட்டதால் அசோக் வாடிகாவில் உள்ள மண் கருப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் உள்ளது. இந்த வாடிகாவுக்கு சென்ற பிறகு அசோக மரங்கள் ஒருவரின் கவனத்தை ஈர்க்கின்றன. அதன் இலைகளில் நரம்புகள் மிக தெளிவாக காணப்படுகின்றன. இதன் இலையை கையில் பிடிக்கும்போது சைத்தன்யா முழு உடலிலும் நுழைவதை ஒருவரால் உணர முடியும். ஆண்டுக்கு 2 முறை சிவப்பு நிற பூக்களுடன் மரம் பூக்கும். அதற்கு சீதாப்பூல் என்று பெயர். தாயை போன்ற அன்பை கொடுத்து சீத்தையின் துக்கத்தை நீக்கியது மரம். எனவே இது அசோக் மரம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹனுமன் குதிகால் வைத்த கல். சீதா மாதா அமர்ந்திருந்த அசோக மரத்தின் அடியில் அவரது பாதம் பதிந்துள்ளது. இதேபோல பிரபு ஸ்ரீராம் சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோருடன் தொடர்புடைய இடங்கள் பல இடங்கள் இலங்கையில் உள்ளன. அவை வால்மீகி ராமாயணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல ஆன்மீக சுற்றுலாக்களையும் ஆன்மீக தலங்களையும் நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக உலாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.